சிந்தனை இல்லை. காயும் நிலா வானில் வந்தான், கண்ணுறங்கவில்லை. உன்னை கண்டு கொண்ட நான் முதலான் பெண்ணுறங்கவில்லை, பெண்ணுறங்கவில்லை. ஸோ நீங்கள் சின்ன வயசில் சில பாட்டு நல்லா அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணி கேட்டிருப்பீங்க. ஸோ இப்பயும் நீங்கள் எந்த பாட்டு வந்து கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க? பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். பாடல்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம் அப்படின்னு ஒரு பாட்டு ஃபுல்லாக தெரியும், தேவையில்லாது. திரு பாரஞ்சித்தோடு சேர்ந்து நாங்கள் பேண்ட் ஆரம்பித்தோம். அது காஸ்ட்லெஸ் கலெக்டிவ்ன்ட்டு நிறைய அரசியல் பாடல்கள் பண்ணோம். அது ஒரு பெரிய சர்வதேச லெவலில் ரெகக்னிஷன் கிடச்சிது. இப்போ என்னென்னா, நான் பார்த்த இவ்வளோ 20 வருஷத்தில் இப்போ சென்னை சங்கமம் மாதிரி ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் கர்நாடிக் மியூசிக் சர்வதேச லெவலில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இல்லாத மனிதர்கள், அதாவது இண்டிபெண்டன்ட் மியூசிக் தனி இசை பண்ணுறவங்க இருக்காங்க. இவங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ரெகக்னிஷன், ஒரு பிளாட்ஃபார்ம் வர மாதிரி ஏதாவது ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார்? நீங்களே சொன்னீங்க சங்கமம் பண்ணிகிட்ருக்கோம்ல. இப்போ ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தோம், இடையில நின்று போச்சு. மறுபடியும் நம்ம கவர்மெண்ட் இருந்த பிறகு அதை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்குறோம், இன்னும் கொடுப்போம், நிச்சயமாக கொடுப்போம். புலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, ஒளியமிழ் புதுநிலவே, அன்பே அமுதே அழகே உயிரே இன்பமே இனிய தென்றலே, பனியே கனியே பலரச சுவையே மரகத மணியே மாணிக்கச் சுடரே மன்பதை விளக்க என்றெல்லாம் தமிழை அழைக்க தோன்றுகிறது. இருந்தாலும் தமிழே என்று அழைக்கக்கூடிய சுகம் வேறு எதிலும் கிடையாது. ஸ்டாலின் தான் வந்தாரு, சொன்னதெல்லாம் செஞ்சாரு. இதுதான் உண்மையான விடிவு. ஸ்டாலின் தான் மறுபடி வெடிக்கட்டும் சரவெடி. அதுதான் எதிரிகளின் முடிவு. ஸ்டாலின் தான் வர்றாரு, சொன்னதெல்லாம் செஞ்சாரு. இதுதான் உண்மையான விடிவு. ஸ்டாலின் தான் மறுபடி வெடிக்கட்டும் சரவெடி. அதுதான் எதிரிகளின் முடிவு.